டே 93க்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது, எந்தவித கான்ட்ரவர்சியும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வாட்டர்மெலனும் அந்த தம்பி பிரவீன் காந்தி இவங்களும் வராங்க. அரோரா எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க பாருங்கள். ஆனால் அரோரா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க வாட்டர்மெலன் மேலே. அது சோஷியல் மீடியா பற்றி இருந்தது, அதனால தான் எடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா? சரி, இப்போ ஓட்டு போட்டு எடுக்கிறாங்களா, இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் போட்டு எடுக்கிறாங்களாப்பா தெரியலையே எனக்கு. திவாகர் அப்படி தான் எடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்க, எல்லாம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எனிவே இப்போ பிரவீன் காந்தி ஒரு அற்புதமான விஷயம் செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா. தமிழ்நாட்டின் கவுண்டமணி செந்திலை கவுண்டமணியுடன் ஒப்பிடுகிறேன் அப்படின்னு ஒன்று செம்ம கோவப்பட்டிருப்பார். ஏன்னா வாட்டர்மெலன் அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு வாழ்கிறவர். அவரை போய் ஆனால் ஒரு டைரக்டர் பார்வையில் அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. இவங்களுடைய காம்போ ஒரு திரைப்படத்திலே வந்தால் கூட ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, வாட்டர்மெலன் நான் மிஸ் பண்ணுறேன், எதை பிக் பாஸ் உங்களை நான் மிஸ் பண்ணுறேன், வந்த உடனே ஆரம்பிச்சிட்டிங்களாப்பா அப்படின்னு ஒன்று வந்த உடனே போய் அவர் ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் பண்ணுவார் ரீல்ஸு, உடையும் அந்த கேமராவுடைய லென்ஸு அப்படின்னு கானவினோத்தை ஒரு பஞ்சு அடிக்க அந்த இடமே கலகலப்பாக இருக்குது. சண்டைலாம் இனி கிடையாது போல இருக்குது, ஜாலியாக இனி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் போல இருக்குது. வாட்டர்மெலன் இருக்கார்ல, கொஞ்சம் லைவ் பார்க்கலாம்.